எல்லோருக்கும் வணக்கம். நல்லா இருந்த நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் திடீர்னு கந்தரகோலமானது எப்பன்னா 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு என்ன காரணம்னா HDFC பேங்க்னுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவன் இறங்க ஆரம்பிச்சான். அதனால நம்ம மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சது. சரி ஓகே, இப்போவாது மார்க்கெட்ல ஒரு தெளிவு வந்துருச்சு, கீழே இறங்கிடுவான், ஒரு 1000-2000 பாயிண்ட் இறங்கிடுவான்னு நினைச்சா மறுபடியும் கந்தரகோலமான மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா அப்படியே ரெக்கவரி ஆகிறான். இன்னைக்கு நம்மளுடைய ரிசல்ட் ரிலையன்ஸ் ரிசல்ட்னுடைய இம்பாக்ட் இருக்கும், அது எந்த அளவுக்கு பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு தெரியல. இப்போ வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ வரைக்கும் காலையில கேப் அப் ஓப்பன் ஆகி அப்படியே ஓரளவுக்கு வெறும் ஒரு 50-60 பாயிண்ட் இறங்கி ஸ்டேபிளா தான் இருக்கான் இப்போ வரைக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாளைக்கு நீங்க லீவு அப்படின்ட்டு ஜாலியா வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போயிடாதீங்க. நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட் இருக்கு 9:15 to 12:30 வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் இருக்கு. இது எதுக்குன்னா நம்மளுடைய டிசாஸ்டர் ரெக்கவரி சைட்டை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக இந்த ஸ்பெஷல் செஷன் வச்சிருக்காங்க. எலெக்ஷன் வேற வருது. அமெரிக்காவில் US ஃபெட் ரேட் வந்து ஹைக்கை ஸ்டாப் பண்ண போறாங்களா இல்லை குறைக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இப்போதைக்கு பெஸ்ட் பாலிசி என்னன்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ல கண்ணை மூடிக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டே பார்க்காம SIP முறையில் ஏதாவது ஒரு நல்ல ஷேர்கள் எடுத்து வச்சோ அல்லது நல்ல மியூச்சுவல் ஃபண்டுகளையோ தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வர்றதான் இருக்கிறதுலே பெஸ்ட். இன்னொரு பெஸ்ட் என்னன்னா, மார்க்கெட் திடீர்னு அவனுக்கே தெரியாம இறங்கிடுறான். அந்த சமயத்தில் பார்கெயின் ஹண்டிங் பண்ணணும். குடு எனக்கு இப்ப ட்ரேட் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு, திடீர்னு அவன் கீழே இறங்குறான், ஓகே எனக்கு இன்னுமே கீழே இறங்கி கொடு அப்படின்ற மாதிரி பார்கெயின் ஹண்ட் பண்ணி நம்ம ஒரு நல்ல ஸ்டாக்குகளை வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். HDFC பேங்க் ஒரு நல்ல ஷேர் தான், அதே மாதிரி டாடா ஸ்டீல் ஒரு நல்ல ஷேர் தான். அது மாதிரி நல்ல ஷேர்களை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி முதல்லயே ஆட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த ரேட் வந்து சப்போர்ட் ரேட். அப்ப அந்த சப்போர்ட் ரேட் வரும்போது கண்ணை மூடிட்டு இனி அவன் எந்த வேலை வேணாலும் பண்ணுவானுங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம் கந்தரகோலம் அப்படின்ட்டு. இறங்குற மாதிரி இறங்குவான். அப்புறம் இன்னைக்கே பாத்தீங்கன்னா காலையில HDFC பேங்க் பிளஸ்ல தான் இருந்தான். சோ நல்ல ஸ்டாக்ல வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கிட்டு இந்த ரேட் வந்தா அக்குமுலேஷன் பாயிண்ட் அப்படின்னு யோசிச்சு வச்சு அந்த வாட்ச் லிஸ்ட் படி வாங்குறதா இன்னொரு பெஸ்ட் மெத்தட். சோ இந்த ரெண்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பெஸ்ட் பாலிசி எனக்கு தோணுது. இந்த மாதிரி தான் நான் வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டு PG இன்வெட் வந்து நல்ல லோ ரேட்ல வரும்போது எடுத்தேன். அது ஒரு 7% எனக்கு லாபம் தான். FinApbi அப்படின்ற ஒரு ஷேர் நல்ல லோ ரேட்ல கிடைச்சான், அவனை எடுத்து அவன்ல ஒரு 13% லாபம் தான். ஸோ இந்த வாட்ச் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னைக்கு கையில் பணம் கிடைக்குதோ, உண்மைதான் எல்லாத்தினாலையும் போய் எல்லா ஷேரையும் வாங்க முடியாது. பணம் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம கிட்ட கொஞ்சோண்டு பணம் இருக்கும், நிஃப்டி 12,000 வந்தால் வாங்கிக்கலாம்னு கோர்ந்துட்டு இருப்போம். ஆனால் இடையிலேயே அவன் திரும்பினாலும் திரும்பிடுவான். ஸோ பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஏவரேஜ் பண்ணுவாங்க அல்லது புதுசாக வாங்குவாங்க. பணம் இல்லாதவங்க ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்காக கொண்டிருக்கோம், வேற வழி இல்லை, இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாட்ச் லிஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கிரியேட் பண்ணி அதுல ஏதாவது ஒரு நல்ல ஷேர்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பணம் கம்மியா இருந்ததுன்னா அந்த ஷேர்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு வரும்போது வாங்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த SW சோலார் அப்படின்றவங்க இன்னைக்கு 5% ஏறி இருக்கான். அப்படி என்ன சாதிச்சிட்டான்னா ஒன்றும் பெருசா சாதிக்கல. அவனுடைய டிசம்பர் குவார்டர் ரிசல்ட் வெளியிட்டிருக்கான். அந்த டிசம்பர் குவார்டர் ரிசல்ட்லயும் அவன் நஷ்டம் தான் பண்ணியிருக்கான், 62 கோடி. இருந்தாலும் மார்க்கெட் அவனை தட்டி கொடுத்து பரவாயில்ல தம்பி, நீ ஒரு கெட்ட ரிசல்ட் கொடுத்தாலும் இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி அவனை 5% ஏற்றிருக்காங்க. இதை மட்டும் HDFC பேங்க் பார்த்துச்சுன்னா வாய்க்கு வந்து HDFC பேங்க் ஷேர் இதை பண்ணி பார்த்துச்சுன்னா ரொம்ப மனவேதனை அடையும். நண்பர்களே, இந்த பூனாவாலா ஃபின்கார்ப் அப்படின்ற ஷேர் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவனை நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 382 ரூபா ரேஞ்சில் பார்த்தோம் போன வருஷம் நவம்பர் மாதம். ஒரு 3 மாதம் கூட முடியல, அவன் பாட்டுக்கு 497 ரூபா ஏறிக்கு வந்திருக்கான். பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஷேர் வந்து 2-3 வருடங்களா அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கு. இருந்தாலும் இது போன்ற ஷேர்கள் அப் ட்ரெண்டில் இருந்தாலும் சரி, பாட்டம்ல கீழ் நோக்கி போய்கிட்டு இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எப்போ ஒரு சப்போர்ட் கிடைச்சு ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்பதான் எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஹை ரேஞ்சில் வாங்கியிருந்தார் அப்படின்னா அதுக்கப்புறம் இறங்கி மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு வாங்கின வேலை தான் வந்திருக்கு. அதே மாதிரி போன வருஷம் நவம்பர் மாதம் யாராவது ஹை ரேட்டில் வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ ஒன்றும் பெரிய லாபம் இல்லை. அதே மாதிரி இப்போ யாராவது போய் வாங்கிட்டாங்கனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய லாபமாக இருக்காது. அவன் பழையபடி ஏதாவது ஒரு உச்சியிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் ஆகும்போது பிடிக்கிறதா ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஒரு ட்ரேடிங் பிக்குக்கு ஒரு அடையாளம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதை விட்டுவிட்டு ஏறிக்கிட்டே இருக்கான், நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் ஏறுவான்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் கும்பா பாடி விட்டுரும். அப்புறம் உச்சாணி கும்பல வாங்கினது யாருன்னா அதுல உங்க பேர் தான் எழுதியிருக்கும். நண்பர்களே, இந்த போரோசில் ரெனியூவபிள்ஸ் வந்து இன்னைக்கு மங்களகரமா இருக்கா. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 5% மேலே ஏறி இருக்கா. இந்த போரோசில் ரெனியூவபிள்ஸ் சமீபத்திய பேட்டர்ன் வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்திருந்தா 412க்கு, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆயிருந்தா இப்போ 509 வந்திருக்கான். இப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி ஏறினான்னா அவனுடைய பழைய ஸ்விங் ஹை 570ல ஒன்று இருக்கு. அதுக்கும் மேலே போனான்னாக்கா ஆல்மோஸ்ட் 600ல இருக்கு. ஒரு 100 ரூபாய் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெட்ரோ பிராண்ட்ஸ் வந்து சரிவடைஞ்சிட்டு இருக்கு, பெரிய அளவில் இறங்கியிருக்கான். இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா 4% இறங்கியிருக்கான். இந்த ஷேர்னுடைய உச்சி அப்படின்றது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1400 ரூபாயில் இருக்கு.
நல்லா கவனிச்சுங்க. யாராவது இந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்களுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இந்த மெட்ரோ பிராண்டை வச்சிருக்காங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.80% வச்சிருக்காங்க. அவங்களுடைய அப்டேட் மட்டும் இந்த 4.80 இருந்து குறைஞ்சி ஒரு 4 அல்லது 3 அப்படின்னு குறைஞ்சதுன்னா ஆல் எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ யாராவது இந்த ரேகா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்களுடைய போர்ட்ஃபோலியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க இந்த ஷேரை வாங்கியிருக்காங்கன்னு நீங்களும் வாங்கி நல்ல லாபத்தில் இருக்கீங்க அப்படின்னா, ஒருவேளை அவன் இங்கிருந்து திரும்புற மாதிரி தெரியறான். இந்த திரும்புற நேரத்தில் அவங்களும் தன்னுடைய போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங் பர்சன்டேஜை குறைச்சிக்கிட்டாங்கன்னா ஆல் எஸ்கேப் ஆகி ஓடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்கள பார்த்து யாராவது வாங்கியிருந்தா அவங்களும் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். இந்த டெல்டா கார்ப் அப்படின்ற ஷேர்ல அப்படிதான் அவங்க வந்து 2022 ஜூன் மாசமே எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஷேர் வந்து அப்படியே சரிவடைஞ்சிட்டான். 2022க்கு அப்புறமே அவன் வந்து பெருசா ஏறவே இல்லை, தொடர்ந்து சரிவுதான் அவனுக்கு. நண்பர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சமீபத்தில் தான் இந்த SSWL அப்படின்றது மீடியாக்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். அவன் இன்னைக்கு 5% ஏறிட்டான். ஸோ சமீபத்தில் வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் ரேட்ல வந்து உளுந்தான் 260 ரூபா, அங்கிருந்து ஒரு 14 ரூபா ஏறி இருக்கான். அதே மாதிரி வேற எந்த ஷேர்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்ப திடீர்னு சுஸ்லான் எடுத்து வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு மீடியாக்கள்ல சுஸ்லான் அப்படின்ற ஷேரை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த ஷேரை பத்தி எல்லாம் பெருசா யாருமே கால்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்ததே இல்லை. இன்னைக்கு இந்த சுஸ்லான் மீடியாக்கள்ல டிஸ்கஸ் பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு ஆர்டர் புக் கிடைச்சிருக்கு. அதுதான் காரணம். மீடியாக்கள்ல டிஸ்கஸ் பண்ற யோகம் இது 100 ரூபா போட சந்தோஷம் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாலிகேப் வந்து சமீபத்தில் இவனை பிடிச்சி பந்தாடிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் இவனுடைய ரிசல்ட் அப்படின்றது இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட் இம்பாக்ட்னால பெருசா ஒன்றும் ஆகல, 1.5% தான் இறங்கியிருக்கான். ஸோ அவனுடைய ரிசல்ட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா ரிசல்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி 400 கோடி ரேஞ்சில் தான் லாபம் பண்ணியிருக்கான் நெட்டா. இந்த குவார்டர்லயே அதே 400 கோடி ரேஞ்சில் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பாலிகேப் சமீபத்தில் பெரிய அளவில் பயமுறுத்துற மாதிரி இறங்கினா 5653 இருந்து 4000 வரைக்கும் போயிட்டு இப்போ 4500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஸோ அவனுடைய பேட் நியூஸ், ஐடி ரிலேட்டட்னுடைய பேட் நியூஸை வந்து அப்சர்வ் பண்ணிட்டான். இனிமேல் இவனுக்கு வந்து P&L இனிமேல் இது ஒரு சாதா சேரா மாறிடும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் ரொம்ப கெட்டவன் அப்படின்ற மாதிரி இந்த டிக்சன் ஷேர் இறங்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் அந்த ஷேர்னுடைய பேட்டர்ன் நம்ம பார்க்குறோம். அவன் ரொம்ப ஷார்ப்பாக மூவ் ஆகக்கூடிய ஆள். இதுக்கு முன்னாடி கூட 2022 சமயத்தில் 6000 ரூபா வந்தவன் ரொம்ப ஷார்ப்பாக கீழே இறங்கி 2000 ரூபா போயிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதோ அவனுக்கு சார்பாக சில நியூஸ்கள் வந்ததுக்கப்புறம் 6000 ரூபா போயிட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உச்சாணி கொம்புல போய் எடுத்து ஒருவேளை இதுக்கு முன்னாடி அவன் பண்ண ஷார்ப் மூவ்மெண்ட் மாதிரி இறங்கிட்டான்னா அப்புறம் மறுபடியும் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஹையில் எடுத்து நான் நிறைய ஷேர்கள் பார்த்துட்டேன். பாதிக்கு பாதி தான் வேலை செய்யுது. ஹையில் போய் ஒரு ஷேர் எடுக்கிறோம், குடுகுடுன்னு ஏறுற ஆளு இருக்கானுங்க. ஆனால் அது 1000ல் 5 பேர் 10 பேராக இருக்கானுங்க. மீதி 950 ஷேர் பெரும்பாலும் இந்த மாதிரி ட்ரெண்டிங் கிளி பேட்டர்ன் அமைக்கிறவங்களாக தான் இருக்காங்க. ஸோ என்றைக்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி லோ ரேட்டில் பிக் பண்ணக்கூடிய அந்த பார்கெயின் ஹண்டிங் அப்படின்றத பண்ணி ஒரு வருஷம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் லாபத்தை பண்ணுறது ரொம்பவுமே இனிக்குது. மற்றபடி ஹையில் போய் எடுத்தோம்னா சில நேரங்களில் நம்மளை கும்பா குட்டி பண்ணி விட்டுரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இப்போ நம்ம 2 ஷேரை பற்றி பேச போகிறோம். இந்த 2 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு முதல்ல நான் ஒரு கை கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த கணேஷ் ஹவுசிங் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு மட்டுமே 16% ஏறி இருக்கான். ஒரு வருஷத்தில் அவன் என்ன ஏறி இருக்கான்னா 57%. 5 வருஷத்தில் பார்க்கும்போது உச்சத்தில் உச்சம் அப்படின்ற மாதிரி கணேஷ் ஹவுசிங் மேலே வந்திருக்கான். அதே மாதிரி இந்த ஓல்டாம்ப் அப்படின்ற ஷேரை எடுத்து பார்த்தாலும் அவனு 2023 வெறும் 2564 ரூபா இருந்தவன் தான். இப்போ 7587 ரூபா இருக்கான். ஸோ மைக்ரோ கேப் ஷேரை பார்த்து கரெக்டாக எடுக்கிறவங்களுக்கு சந்தோஷம் தான். இந்த 2 ஷேருமே மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் ஓரளவுக்கு பெரிய அளவில் வந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபினாபி அப்படின்ற ஷேர் வந்து அவனு வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் ஏறுமுகமான சப்போர்ட்டில் இருக்கான். இதுக்கு முன்னாடி அவனுடைய ட்ரெண்ட் எல்லாம் இறங்குமுகமாக இருந்தது. இந்த முறை தான் அவனுடைய சப்போர்ட் அண்ட் ட்ரெண்ட் அப்படின்றது கொஞ்சம் ஏறுமுகமாக இருக்கு. ஸோ அப்போ இந்த ட்ரெண்ட் அவன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தால் 298 ரூபா இருக்கவன் ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது ஒரு 380 ரூபா வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, நம்மளுடைய வேலை என்ன, தர ரேட்டுக்கு போய் கேட்கணும். எனக்கு இந்த தர ரேட்டுக்கு இந்த ஷேரை தருவியா அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் கொஞ்சோண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது பணம் இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த இந்தியா மார்ட் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு தர ரேட்டில் இருக்கு. இந்த தர ரேட் அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி 3200 ரூபா வந்திருக்கா, இப்போ 2600 ரூபா வந்திருக்கான்னா இது ஒரு தர ரேட். இதுக்கும் கீழே எல்லாம் போய் தர ரேட்டுக்கு போவானுங்க. ஸோ அது 2000 ரூபா கூட போகலாம். பட் எப்படி பார்த்தாலும் ஒரு பார்கெயின் ஹண்டிங்கில் என்னைக்கு ஒரு விலை கம்மியாக கிடைக்குதோ அந்த இடத்துல பணத்தை போட்டுட்டு கம்முன்னு கன்னத்தில் கை வச்சு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பணம் இருக்கிறவங்க நிறைய இருக்கிறவங்க.
அப்போ அந்த சமயத்தில் இந்த 2600 ஒருவேளை பிக்கப் ஆகி மேலே போனான்னா இன்னொரு 1 வருஷமோ அல்லது 2 வருஷமோ கழிச்சு 3600 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இன்டெலெக்ட் டிசைன் அரினா அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருந்தீங்கன்னா, இவன் இன்னைக்கு மட்டுமே 5% ஏறி இருக்கான். அதை விடுங்க, 5 வருஷம் அளவில் பார்த்தீங்கன்னா அவன் பழைய ரேட் என்னவோ அந்த ரேட்டை இப்போ தொட்டுட்டான். ஒருவேளை இந்த மறுபடியும் பிரேக் அவுட் ஆயிட்டான்னு வச்சிங்களேன், மறுபடியும் எவ்வளவு தூரம் ஹையிலிருந்து இதுக்கு முன்னாடி இறங்கினானோ அதே டெப்த்தை மேலே ஏற்றினான்னா பெரிய அளவில் வந்துருவான், ஒரு 1500 ரூபாயெல்லாம் வந்துருவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த இன்டெலெக்ட் டிசைன் ஏரியாவை லாங் டேர்மில் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான இடம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அடடா, இந்த ஷேர் மார்க்கெட்டே உங்களுக்கு அடிமையப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஹட்கோ, ஆர்வினல், ஐஆர்எஃப்சி, என்பிசிசின்னு ஒரே வெற்றி சிரிப்பா சிரிச்சு மேலே போய்கிட்டே இருக்கான். அவங்கள பார்த்தா சந்தோஷம் மட்டுமே வருது. இன்னைக்கும் 10% ஏறி இருக்கான். ஹெச்டிஎஃப்சி வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கும் 11% ஏறி இருக்கான். ஒருவேளை வித்திருந்தா ஒரு மாதிரி வயிறு ஸ்டொமக் ஃபயர் ஆகும். பட் இருந்தாலும் தொடர்ந்து இதை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே அவன் எவ்வளவு கொடுக்க போறான்னு தெரியல. 32 ரூபாயில கண்டிப்பா ஏகப்பட்ட பேர் வச்சிருக்காங்க. எத்தனையோ மியூச்சுவல் ஃபண்டுங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்கு, எத்தனையோ பேர் வச்சு இந்த லாபத்தை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை பார்க்குற போல சந்தோஷம் வருது. இவனுடைய ரேலி எங்கே போகுமோ போகட்டும், இவனை பற்றி நம்ம பார்க்காம இருக்கிறதே நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.